வணக்கம். ஆக்சுவலாக நான் 3D 5D பற்றி நான் பேசியிருந்தேன்ல, அதாவது ஹையர் கான்ஷியஸ்னஸ். அதில் இந்த 5D பற்றி சொல்லும்போது, லாஸ்ட்டாக சொல்லும்போது நான் டிவைன் யூனியன் பற்றி நான் ஒரு 2 டைம்ஸ் இது பண்ணும்போது அது ஏதோ பிளாக்கேஜ் இருந்தது, ஸ்டாப் ஆயிடுச்சு. பிளாக்கேஜுங்கிறதோட ஏதோ ஒரு ரீசன்காண்டி ஏதோ ஒரு தடங்கல்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று குருஜி மகாவிஷ்ணுவோட பௌர்ணமி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நிறையா ஒரு ஹையர் கான்ஷியஸ் பற்றி நிறையா டீட்டெயில்ஸாக அவர் சொன்னார். அதாவது ஒரு ஸ்பார்க்கு தான் நம்மளுக்கு. அவங்க குருமார்கள் ஒரு சின்ன கங்கல் எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் சித்தர் வழிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு உயர்தரமாக நம்ம போகிறதுக்கு நிறையா வழிகள் காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதை பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் திருப்பி அதை நேரத்து கிளாஸ் அட்டன் பண்ணதால நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணதுனால அதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் சொன்னால் அவங்களுக்கு அக்யூரேட்டாக புரியும். அந்த 5D கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன்ல, யூனியன், அதாவது டிவைன் யூனியன் நம்மளுக்கு நடக்கிறது தான் 5Dயில் நடக்கும். அதாவது எல்லாமே உள்தன்மையோடு இருக்கணும். இதை சித்தர்கள், முனிவர்கள், அப்புறம் தாந்திரிகள் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நான் பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தாந்திரிக் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இன்னர் யூனியன் நான் ஒரு வழிமுறைகள் பண்ணுவேன். இப்போ மெடிடேட் பண்ணுறவங்க, இப்போ சித்தர்களாக இருக்கலாம், ஞானிகளாக இருக்கலாம், முனிவர்களாக இருக்கலாம், எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஹையர் கான்ஷியஸ்னான ஒரு தன்மை. ஸோ இவங்க எப்படி இவங்க இதை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் அது கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம சாதாரண அன்னைக்கே சொன்னேன், 3Dக்கும் 5Dக்கும் டிஃப்ரென்சியேஷன் சொன்னேன். 3D என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ நடக்கிற நம்மளுடைய தாட்ஸு, உணர்ச்சிகள், பயம், ஆசை, இதெல்லாம் தான் 3D. நான் உயர்ந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5Dன்னு வைக்க வேண்டாம், இது உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு நான் அப்படிங்கிற ஒரு சுய அடையாளத்தை இவங்க கடந்து எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இதுதான் இதோட முக்கியமான கான்செப்ட். அனைத்தும் ஒன்று அப்படிங்கிற ஒரு இதுதான் இது. ஸோ இப்போ நடக்கும்போது என்ன நடக்கும்? அப்போ நான் ரெட்டை சுடருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கர்ம பதிவுகள் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான மாற்றங்கள் அவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க. இப்போ நம்மளுக்குள்ளே இதை செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்னா எனக்குள்ளே இந்த மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சொல்கிறத விட நம்மளுடைய சுய பரிசோதனை தான் இதில் 100% நடக்கும். மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்ம கணிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இது ஆத்மா லெவல் ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த ஆத்மாக்குடைய ஒரு இதை நீங்கள் உள் உணர்ந்தால்தான் இதை பண்ண முடியும். மற்றவங்களோட இது உங்களை ஜட்ஜே பண்ண முடியாது. நீங்கள் அதுவும் ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா, யாராலையும் நம்மளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எல்லாருமே நம்மளோட மேல் தன்மையை தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு உள்தன்மைக்குள்ளே அவ்வளோத்துக்கு டீப்பாக போய் பண்ணுறதுங்கிறது முடியாது. இதில் ரெட்டை சுடருக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய டிஎஃப் இதை பண்ணுவாங்க, இல்லை டிஎம் பண்ணுவாங்க. சரிங்களா? அது டெலிபதிக்கலாக வரும்போது அவங்க ரொம்ப லெவல் கனெக்ஷன் எடுப்பாங்க. அந்த அக்யூரசி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் அவங்க மட்டும் அதில் ஒரு ஸ்பெஷல் இதாக இருக்கலாம். ஸோ மற்றவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளே ஒரு சுய பரிசோதனை பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற அவங்களோட அகங்காரம் குறைஞ்சிருக்கும். எப்படி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுய நினைவோடையே எப்போதும் அதாவது நான் அப்படிங்கிற ஒரு சுய நினைவே அவங்களுக்கு இருக்காது. நான் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் புகழுக்கு அலைய மாட்டாங்க. வெற்றியேனா ஒரு பெரிய லெவலாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே என்ன ஆயிரும்னா டவுன் ஆகிட்டே வரும். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அவங்களுக்கு மேன்மை உயர்ந்து இருக்கிறது என்னென்னா கருணை, அன்பு. அது முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்களுக்குடைய ஒரு உண்மையான புரிதல் அவங்க எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது போக போக உங்களுக்கு தெரியும். ஒரு பிறப்பு அதாவது பிறப்பு இறப்பு அந்த சுழற்சி அது எப்படி இருக்கும்
அப்படிங்கிறது படிப்படியாக வந்து தெரிய வந்துடும். ஸோ மனநிலையை வந்து சமநிலையாக வந்து வைக்கிறதுக்காண்டி அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போதுமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காண்டி. இதை எப்படி அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெடிடேஷன் வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ மெடிடேஷன் வழி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை மெடிடேஷன்னாலே தெரியும், மனதை வந்து அமைதியாக்கி அந்த அமைதிக்குள்ளே போய் உங்களுடைய ஆழ்ந்த உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது மெடிடேஷன்ஸ் பண்ணுற இது இப்போ மந்திரம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து மந்திரம் படிக்கிறேன் என்னோட இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கான பாதை அப்படின்னா நான் வந்து என்ன செய்வேன்னா, என்னோடைய ஃப்ரீக்வன்சியை வந்து ஹை பண்ணிக்கிட்டே அந்த ஃப்ரீக்வன்சி ஹை ஆக என்னன்னா என்னுடைய மனம் வந்து சுத்தமாயிட்டே இருக்கும். என்னுடைய அழுக்குகள் எல்லாமே நான் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக வந்து நான் வந்து அழிச்சிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த ஒரு இது இப்போ செல்ஃப் அது இன்னொன்று ப்ராசஸ் என்னென்னா, இல்லை நான் வந்து மெடிடேஷனும் உட்கார மாட்டேன், இல்லை நம்மளுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் வந்து சுயம் அப்படிங்கிறதுல சொல்லிடுவேன், நான் யார் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே வந்து செல்ஃப் என்கொயரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வித இதுதான். அப்போ வந்து கருணை அந்த செயல்கள் வந்து செய்வாங்க. சில பேர் வந்து அன்னதர்மம் மட்டுமே போடுவாங்க, கருணையாக இருப்பாங்க, அதை செயலாக பண்ணுவாங்க சரிங்களா. அந்த செயல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். இப்போ யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே போய் உதவணும் அப்படின்னு நினைக்கிறது. இதனாலையும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேல் தன்மைக்கு வந்து நீங்கள் வந்து போவீங்க. அப்புறம் யோக பயிற்சிகள் இப்படி பலவிதமான யார் எந்த இதில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தக்கன அவங்களுக்கு இது வந்து போயிட்டுருக்கும். இப்போ வந்து அவங்க என்ன உணர்ந்திருப்பாங்களாம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு கடல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் வந்து அதில் வந்து ஒரு சிறு அலை, நான் வந்து அந்த பரமாத்மாவோட உள்ளே போய் நான் வந்து ஐக்கியமாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து இதில் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இதை தான். ஸோ இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிற போது தான் இந்த யூனியன் ஆஃப் டிவைன் அப்படிங்கிற மேல்தன்மைக்கு வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. இப்போ ரெட்டை சுடருக்கு வந்து பழைய கர்மாஸ் எல்லாம் அவங்க கழிச்சிட்டாங்க, டிட்டாச்மெண்ட் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவைன் ஆஃப் யூனியனை நோக்கி வந்து அவங்க வந்து யூனியன் நோக்கி நகருவாங்க. யூனியனே வந்து பல விதத்தில் வந்து இருக்குது சரிங்களா. எமோஷ்னலு நிறைய யூனியன்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் யூனியன் அப்படி இருக்குது. இப்போது மோஸ்ட்லி வந்து உச்சக்கட்டம் அப்படின்னு சொன்னால் உள்தன்மையில் சிவன் சக்தி வந்து ஒன்றாக இணைகிறது தான் வந்து இவங்க வந்து ஹையர் கான்ஷியஸாக சொல்கிறாங்க. சித்தர்கள், முனிவர்கள், இப்போ வாமாச்சாரத்தில் எடுத்திங்கன்னா வாமாச்சார தாந்திரிகர்கள் எல்லாமே வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, இதில் 3 இதை நான் வந்து பிரித்து சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு வழி, இப்போ என்னோடய வழியே நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தால் வந்து அது சிலவங்களுக்கு வந்து அந்த வழியை எடுக்காதவங்களுக்கு, இப்போ நார்மலாக வந்து மெடிடேட் பண்ணி சித்தத்தன்மைக்கு அடையிறவங்களுக்கோ முனிவர்களுக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வாமாச்சார இதில் வந்து புரியாது அவங்களுக்கு சரிங்களா. அதை வந்து அவங்க வந்து அது வேறு விதமாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. ஆனால் எல்லாமே சாராம்சம் ஒன்று தான். பட் அவங்கவுங்க போகிற பாதைகள் இதில் முக்கியமானது அப்படின்னா சித்தர், ஹையர் கான்ஷியஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், அப்புறம் வந்து இதை வந்து வாமாச்சார வழியில். இப்போ வாமாச்சாரம் நான் எடுத்ததுனால நான் இந்த வழியை வந்து நான் இதையும் வந்து சேர்த்து சொல்லேன். நான் பண்ணுறது வந்து இந்த வழி. அப்போ எனக்கு வந்து இதோட புரிதல் வந்து எனக்கு ஜாஸ்தி இருக்கும். இப்போ நான் இந்த வழியெல்லாம் இப்படி தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது யார் எந்த வழியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறச்சடங்குகள் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், வெளி சடங்குகளுக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவமே கொடுக்காம உள்ள மட்டுமே அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் சடங்குகள்லாம் அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. இதான் வந்து சித்தரோடது. இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து வெளியே தேடவே வேண்டாம், உனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி எடுப்பாங்க. இப்போ வந்து நேரடியாக, அதாவது அவங்க உள்ளே தேடுறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரடியாக வந்து அவங்களுடைய சக்தியை வந்து தூண்டி இவங்க வந்து ஐக்கியமாவாங்க. சிவன் சக்தி ஐக்கியத்தை வந்து நீங்கள் எடுப்பாங்க. எல்லாமே வந்து உள்தன்மையாக இருப்பாங்க. இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப லெவல் சித்தர்கள் சரிங்களா. அவங்க வந்து மூச்சு பயிற்சி, மெடிடேஷன்ஸ் இந்த கான்செப்டில் வந்து அவங்க வந்து வருவாங்க. ஆனால் எல்லா யோசனை வந்து ஒன்று தான் சரிங்களா. சிவன் சக்தி வந்து ஐக்கியங்கிறது வந்து சேம் கான்செப்ட் தான். பட் இவங்க வந்து இந்த தன்மையில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இப்போ முனிவர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் கிட்டத்தட்ட இந்த சித்தர் கான்செப்டில் தான் வந்து அவங்க வந்து வருவாங்க.
ஸோ இப்போ வாமாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சாதாரண ஒரு பக்தியோ ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது தாண்டி ஒரு தத்துவம். இது வந்து சிவன் சக்திக்கான ஒரு இணைகிறதுக்கான ஒரு தத்துவம். இப்போ உங்களுக்கே தெரியும், சிவன் அப்படிங்கிறது பியோர் கான்ஷியஸ்னஸ், சக்திங்கிறது அதை இயக்குற இது ஆற்றல் இதான் சக்தி தான். சரிங்களா? இந்த ரெண்டையும் வந்து அதாவது தனித்தனி கிடையாது, ரெண்டுமே வந்து உள்ளதான் இருக்குது. இது ரெண்டையும் வந்து இணையணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஹையர் கான்ஷியஸ்னஸ். இப்போ வந்து இப்போ இப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து வெளியவே பார்க்காம உள்ளுக்குள்ளே வந்து சக்தியை எழுப்பி சிவனோட வந்து ஐக்கியமாவாங்க. இவங்க வந்து சக்தி முழுவதும் வந்து உடலில் வந்து எழுப்பி இதை வந்து வெளியேயும் வாமாச்சார முறையில் வந்து உங்களுக்கு தெரியும் பஞ்சமா இதுன்னு சொல்லிட்டு தெரியும், அது மூலமாகவும் இவங்க வந்து வழிபாடுகள் மூலமாகவும் இதை எழுப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சக்கரஸையும் வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது மூலாதாரத்தில் இருந்து கனெக்ட் பண்ணி மேலே வந்து டிவைனோட வந்து இவங்க வந்து, அதாவது சிவனோட வந்து இவங்க வந்து கலக்குவாங்க. இதுதான் வந்து வாமாச்சாரத்தில் வந்து நடக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டிவைன் யூனியன் வந்து இவங்க வந்து புற இதையும் பண்ணுவாங்க, அகை இதையும் பண்ணுவாங்க. இப்போ புற இது அப்படின்னு சொல்லிட்டு போனும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மது, மாமிசம், மீன், முத்திரை, மைத்துனா இந்த மாதிரி இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து மன கட்டுப்பாடுகளை உடைக்கும் ஒரு சாதனமாக வந்து இவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ அதுதான் வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாற்றி வந்துட்டு பலி கொடுக்குறதோ ரொம்ப ஒரு அது வந்து வேறு மாதிரியே வந்து அது வந்து போயிட்டு. ஸோ அதனாலேயே வந்து இந்த சடங்குகள் வந்து ஃபுல்லுமே வந்து தவறுதான ஒரு இதுக்காண்டியே வந்து இவங்க வந்து பண்ணுறதுனால தான் இதை யாருமே மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க புற இதுக்கு. சரிங்களா? ஏன்னா வந்து முந்தி காலத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தூய்மையாக ஒரு புனிதமாக இதை வந்து கருதி பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து அது மருவி அந்த புனிதத்தன்மையை வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பணம், காமத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள், அதனால வந்து என்ன விதமான கர்மாசல் நம்மளுக்கு சேருங்கிறதே தெரியாமல் சும்மா வந்து அவங்க இச்சைகளை தீர்க்கிறதுக்காண்டி இதுக்கே வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஆற்றல்கள் நிறைஞ்சது. இப்போ கோயில்கள், பழங்காலத்து கோயில்கள்னாலேயே அதனாலேயே சிற்பங்கள் எல்லாமே வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உச்சக்கட்டத்தை வந்து ஒரு எடுக்கிறதுக்கான ஒரு இது. பட் இந்த இதில் வந்து இதை வந்து தவறாக தான் இருக்கிறதுனால இவங்க வந்து இதை வந்து மறைச்சி வச்சுருக்குறாங்க. மறைச்சி வச்சுன்னா அது செய்கிறாங்க. பட் அது வந்து அதோட புனிதத்தன்மை வந்து நிறைய பேருக்கு தெரியலங்கிறோன்னு பப்ளிக்காக வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் உள்ளே வந்து அவங்களுடைய சுய இதுக்காண்டியே வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் சித்தர்கள், முனிவர்கள், தாந்திரிகர்கள் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா இது 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 அவங்களுடைய ஒரு கான்ஷியஸ், அதாவது உச்சக்கட்ட தன்மையை அடையிறதுக்காண்டி தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து வெளியில் உள்ள இதுக்கு வந்து அவங்களே வளர்க்குறதுக்கான தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. டிவைன் யூனியனை பொறுத்தவரை நம்மளுக்குள்ளே உள்ள ஹையர் கான்ஷியஸ்னஸை நம்மளுக்கு கூட்டுறதான் வந்து டிவைன் யூனியன். ஸோ இவங்க வந்து இப்போ செக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆற்றலை வந்து வீணாக்க மாட்டாங்க. இப்போ வந்து மூலாதாரத்தில் இருந்து எடுத்து கொண்டு வந்து இவங்க வந்து சகசிராரத்தில் வந்து அது வரைக்கும் வந்து இவங்க வந்து அந்த ஆற்றலை வந்து மேலே எழுப்பி தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து பவர் ரொம்ப 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 கிடைக்கும் பவர் இவங்களுக்கு. இப்போ வந்து உள்ளே வந்து இவங்க வந்து ஒன்றிணைகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்னர் யூனியன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்தர் மைத்துனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புற செயல்கள் அல்லாமல் உள்ள, இப்போ வெளியில் வந்து இந்த மாதிரி வச்சு அது வந்து ஒரு மனக்கட்டுப்பாட்டோட வச்சு இவங்க வந்து பண்ணுற ஒரு மெத்தட் இருந்தாலும், இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இன்னர் யூனியனை நீங்கள் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தூய சக்தியை, உங்களுடைய குண்டலினி சக்தியை வந்து நீங்கள் வந்து எழுப்பணும். பீஜ மந்திரங்கள் உச்சரிச்சினாலும் எது பண்ணினாலும் நீங்கள் வந்து அந்த சக்தியை வந்து நீங்கள் வந்து எழுப்பி நீங்கள் வந்து மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து சகசிராரத்தில் எப்போ வச்சு நீங்கள் வந்து இது கொடுக்குறீங்களோ அப்போ தான் சிவனோட நீங்கள் ஐக்கியமாறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா?
இப்போ வந்து இதோட இப்போ எப்படி அப்படின்னா அந்த முதுகு தண்டு வழியாக வந்து அந்த 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 அதிலிருந்து ஃபுல்லுமே அதோட அந்த வைப்ரேட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து சுவாசம் இவங்களுக்கு உச்சக்கட்டம்னா போயிட்டிங்கன்னா சுவாசம் வந்து ரொம்ப நின்றுடும். அதாவது நேரம், காலம், உடல் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து மறத்து போயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் கான்ஷியஸ்க்கு இவங்க போயிட்டாங்கன்னா அப்படின்னு இருக்கும். அதாவது தெய்வம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுன்னா தெய்வம் வந்து வெளியவே இல்லை, உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து இதில் வந்து என் கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கான டவுட்ஸாக இருந்துச்சு. சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் வந்து இந்த இதில் டிவைன் யூனியனை வந்து ஒரு பெண் சக்தியை வச்சு தான் வந்து இவங்க எல்லாருமே, அதாவது ஆணுக்கும் பெண் சக்தி தான் சொல்கிறாங்க, பெண்ணுக்கும் நம்மளும் வந்து பெண் சக்தியை தான் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இடையில இன்னொன்று டவுட் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே தன்னால் வரும்போது எனக்கு சில பல டவுட்ஸ்கள் வந்து வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் நேற்று சொன்னேன்ல, தாராமாவும் வருவாங்க, வாராகி வருவாங்க. வாராகியும் வந்து அம்மாவாக வந்தது தான் எனக்கு. அதேமாதிரி தாராமாவும் வந்து அதாவது சட்டனாக ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியாது. தாராமாவோட கருணையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக இருந்தது எனக்கு. ஸோ எதுக்கு வந்து இந்த 2 சக்திகள் வந்து நீங்கள் என்கிட்ட வர்றாங்க? ஏன் வந்து நான் வாராகியை தானே முதல்ல பண்ணேன், ஏன் திடீர்னாப்புல தாராமா வந்தாங்க? இந்த 2 கேள்வியும் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? ஏன் வந்து ஆணும் எடுக்கிறாங்க, ஆணும் அப்போ சிவன் வந்து என்ன, சிவனை வந்து அதை பண்ணி இவங்க வந்து இன்னர் யூனியனை வந்து பண்ண மாட்டேங்காங்களே என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா ஒரு பலவிதமான தகவல்கள் வந்து நிறைய ஒரு ஹையராக கான்ஷியஸ்காண்டி நிறைய பேசினார் குருஜி. பேசும்போது எனக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து யோசனை தோன்றி இந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணி வந்து நான் வந்து எடுக்கிறேன். அப்போ தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். எனக்கு எப்போவுமே ஏதாவது ஸ்பார்க் கொடுத்தா தான் வந்து அப்படி நான் வந்து திருப்பி ஆராய்ச்சியில் இறங்குவேன் நான். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க வந்து ஏன் வந்து ஆணுமே வந்து கண்டிப்பாக ஒரு பெண் சக்தியை தான் எடுக்கணும். சரிங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. உள்ளே நீங்கள் எடுக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு ஆண் ஒரு பெண் சக்தியை தான் எடுக்கணும். பெண் சக்தியை எடுத்தால் தான் டிவைன் யூனியன் வந்து நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து உண்மை. இதை பல நாள் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. பட் இன்றைக்கி வந்து அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் வந்து கேட்கும் போதே அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன்ல அன்றைக்கி, நான் மூல சக்தி யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் யார். எல்லாரும் ஒரு விதமான ஒரு தேவி உங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் இருக்கும், அவங்கவுங்க ஃப்ரீக்வன்சிக்கு தக்கன இருக்கும். ஸோ உங்களுடைய மூல தேவி யாருன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மூல தேவியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இது வந்து ஆணும் கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக ஆண் கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு வந்து பெண் சக்தியோட இது தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்படின்னா, சின்ன இதில் இருந்தால் நம்ம போயிட்டு நம்மளோட அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளோட ஒத்து போகுதா, நம்மளுக்கு வந்து கிரகிக்கிற தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வரைக்கும் அதோட மூலசக்தி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் வந்து அவேக்கனிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஏன் நடக்குது, ஏன் வந்து ஒரேடியாக நடக்க மாட்டேங்குது, அதான் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான். இப்போ அந்த சக்திக்கு வந்து அபாரமான ஒரு ஆதியாக இருக்குது. அந்த சக்தியினோட பவர் வந்து இந்த இதில் இருக்குது அப்படின்னா, அதோட முழு சக்தியும் கிரகிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அவேக்கனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த இதுக்கு வந்து நிறைய லெவல் வந்து மேலே ஹையர் கான்ஷியஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ வந்து தந்த்ராவில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா சக்தி தான் வந்து செயல்படும். இந்த சக்தி தான் செயல்படும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சிவன் வந்து கான்ஷியஸாக தான் இருப்பார், பேசிவ் கான்ஷியஸ்னாக தான் இருப்பார். ஆனால் சக்தி வந்து டைனமிக் எனர்ஜியாக இருந்து அந்த இயக்கத்தை கொடுக்கறதுனால அந்த சக்தியை வந்து நீங்கள் எழுப்புறது மூலமாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குண்டலினி மேலே எழும்பி சக்கராஸ் எல்லாமே திறந்து அந்த ஆதார சக்தி வந்து உங்களுக்கு வந்து சக்தி வழியாகத்தான் உங்களுக்கு மேலே ஏறி சிவனோட வந்து ஐக்கியமாகும். இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள இப்போ வந்து நீங்கள் வந்து அழுகுனி சித்திரனா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணம்மான்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பெண் சக்தியை சிவனோட சேர்கிறதுக்காண்டி
ஏன்னா பெண் சக்தி இவங்க எடுத்தால் தான் சிவனோட ஐக்கியம் ஆக முடியும். சரிங்களா? பெண் சக்தி எடுக்கிற மாதிரி அதை வந்து அவங்க வந்து தாயாகவோ காதலியாகவோ எல்லாராலையும் அவங்க எதனாலையும் பார்ப்பாங்க. தாயாக பார்ப்பாங்க, காதலியாக பார்ப்பாங்க, அவங்களோட தேவியாக பார்ப்பாங்க. எல்லாமுமாக ஒரு பெண் சக்தியை அவங்க பார்த்து, இது வந்து அவங்க சித்தர்கள்னால் அவங்களுக்குள்ளே உள்ள இருக்கிறதான். அதனால தான் அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து அப்படியே உருகி உருகி பாடியிருப்பார் அந்த பெண். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூலசக்தி வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மூலசக்தி வந்து இதாக இருக்கணும். பேசிக்கலாக பெண்ணுக்கு வந்து அதனால தான் பெண்ணுக்கு வந்து ஈஸியாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு பெண் சக்தியாகவே அவங்க இருப்பாங்க. லைட்டாக வந்து ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல குருமார்கள்லாம் கிடச்சிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து அவேக்கனிங் ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவேக்கனிங் ஆகிறது வந்து இந்த ரெட்டை சுடர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், பெண் தான் வந்து முதல்ல அவேக்கனிங் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஒரு வகை. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல தாராமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்படியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு தேவியை வந்து சிலவங்க எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு அம்மாவை மட்டும் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. ஒரு அம்மாவை மட்டும் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னா அதை ரொம்ப லெவல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ 2 பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சக்தியை உங்களுக்கு இடது கையாகவும் ஒரு சக்தியை நீங்கள் வந்து வலது கையாகவும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் வந்து ஒன்றிணையும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நடக்கும். எனக்கு அதுதான் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தாராமா வந்து என்ட்ரி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் வரும். அப்போ தான் நான் வந்து பைரவரையும் நான் வந்து பண்ணினேன். ஸோ பைரவர் பண்ணும்போது ராஜஸ்ரீ நந்தி தான் இதெல்லாம் வந்து ட்ரெயின் அப், அதாவது அவரோட ஸ்பீச் கேட்டு தான் நான் நல்லா ட்ரெயின் அப் ஆனேன்னு சொல்லலாம். அந்த பைரவர் எடுக்கும் போது தான் அந்த சாதனாஸ் வந்து தடைப்படாமல் எல்லாம் சக்ஸஸாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் தாராமா வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ எனக்கே சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நம்ம தாராமா வந்து அதாவது தசமா வித்யாத்திலே 2வது சக்தி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் தான் வந்து வாராகியும் வந்து என்னை வந்து இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு வந்து 2 பேருமே வந்து எப்படி 2 சக்தியும் வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எப்படி அப்படின்னா 2 சக்தியை பண்ணும்போது, அதாவது லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு நீங்கள் வச்சு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹையர் கான்ஷியஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். அது வந்து இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வாராகியை சொல்கிறேன், வாராகியும் தாராமா வச்சு சொல்கிறேன். நீங்கள் யாருனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த பெண் சக்தினாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வாராகி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான்னா, அவள் தான் வந்து விஸ்டம்ஸ்க்கான பவர் கொடுக்குற ஒரு தேவி. சரிங்களா? அதாவது மனத்தடைகள் எல்லா தடைகளையும் அதான் சொல்லணேன், ஆட்டோமேட்டிக்காக வலி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நடக்குனே தெரியாது, அதுவாக வலி வரும், வலி எடுப்பா. எல்லா தடைகளும் பிரேக் பண்ணிவிட்டு சிவனோட போய் ஒன்றிணைய வச்சுருவா. அதுதான் வாராகியோட உச்சக்கட்ட இது. இப்போ தாராமா அப்படின்னு சொல்லினா, தாராமானாலே உங்களுக்கு தெரியும் கருணை சக்தி. சரிங்களா? கருணை மிக்கவள் அம்மா. ஸோ கருணை சக்தி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து பறந்து விதிந்த ஒரு நிலையை வந்து திறக்கும் சக்தி வந்து இந்த அம்மாவுக்கு வந்து இருந்துச்சான். ஆக்சுவலாக நான் அது வந்து இது 2மே வந்து உண்மையாக, இது வந்து நான் உணர்வு பூர்வமாக எடுத்ததுனால நான் வந்து சொல்கிறேன். 2 பேரும் இந்த பாயிண்ட் வந்து அக்யூரேட்டாக ஒன்று. சரிங்களா? இதில் வந்து நான் வந்து இந்த டிவைன் யூனியனுக்கு நான் எடுத்த ப்ராசஸ் எல்லாமே வந்து உண்மை. அது நடந்திருக்கு. அது யூனியனோட சிவனோட கலக்கும் போது மேலே போய் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும். அது நல்லா தெரியும். சகஸ்ராவில் போய் வந்து நீங்கள் யூனியன் அட்டைன் பண்ணும்போது நீங்கள் வந்து இது வந்து ஒரு இதை எடுத்துருக்கலாம். அதாவது மூலாதாரத்துலேருந்து அந்த சக்தி வந்து மேலே எழும்பி சகஸ்ராவில் போய் வந்து அடிச்சு வந்து உங்களுக்கு திறக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபீல் கிடைக்கும். அப்போ வந்து
நீங்கள் வந்து டிவைன் யூனியனை வந்து நீங்கள் வந்து அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். இன்னும் ஹையர் போக போக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 2 சக்தி வந்து இணையும் போது என்ன அப்படின்னு நடக்கும். 2 சக்தி இணைஞ்சு, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், நீங்கள் யாரை வந்து லெஃப்ட்டு யாரை வந்து ரைட்டும் எடுத்துக்கலாம். 2 சக்தியும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 சக்தி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்து லெஃப்ட் ரைட்டை ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து ஹையர் கான்ஷியஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டிவைன் யூனியன் நடக்கிறதுக்கு வந்து பண்ணலாம். ரெட்டைச்சுடருக்கு வந்து ரொம்ப அபரிவிதமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். மெடிடேட் பண்ணலாம். அதாவது சித்தர்கள், நான் சொல்கிறேன்ல, சித்தர்கள் முறை எடுக்கலாம், இல்லை வந்து தந்த்ரா முறை எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ப்ராசஸ் தான். அந்தமாரி நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவல் கர்மாவை நீங்கள் அளிக்க வேண்டும். உங்களுடைய டிவைனுடைய, அதாவது டிஎஃப்னா அவங்களோட டிஎம், அவங்களோட டிஎஃப், அவங்கவுங்க இதை வந்து கழிக்கணும். இந்த யூனியன் ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது எப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரூ ட்வின் ஃப்ளேமை நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன இது நடந்தாலும் 2 பேருக்கும் கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ 2 பேருமே தவறு பண்ணாமல் அதுக்கு வந்து இருந்தால்தான் இந்த டிவைன் யூனியன் நடந்ததுக்கப்புறம்லாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ரியாக்ஷன் ரொம்ப லெவல் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கே தப்பு பண்ணாலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கவுங்க கர்மாஸ் அவங்க கழிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை வந்து இறைக்கிட்ட கேட்டு அதுபடி நீங்கள் வந்து கர்மாஸ்லாம் கழிச்சிட்டு, அதை நான் இன்றைக்கி சொன்னேன்ல, அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும். அவங்கவுங்க ட்ராமாஸ், அவங்களுக்கு என்ன, அதாவது வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுடைய சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து கழித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூனியன் பண்ணினா தான் வரும். இல்லை திருப்பி நீங்கள் வந்து ஒன்லி வந்து யூனியனுக்கு மட்டும் நீங்கள் ஆசைப்பட்டு அதை நீங்கள் வந்து தெரியாமையே நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டைச்சுடரை பொறுத்தவரை மற்றவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய இதுதான் வந்து இருக்கும். ரெட்டைச்சுடருக்கு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆயிருன்னா, உங்களுக்கு 4 இதுவுமே நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிடுவீங்க. யூனியன் ஆட்டோமேட்டிக்காகவே அது நடக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற டிவைன் ஃபெமினைன் தான் அங்கேயும் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயும் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னோட டிவைன் மாஸ்குலின் வந்து எதுவுமே பண்ணலை, அவங்களுக்கு வந்து பெண் சக்தியை வந்து அவங்க எழுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆனால் அவங்க ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. அவங்களோட மூல சக்தியை வந்து அவங்க இல்லை ஏதோ ஒரு பெண் சக்தி வச்சுருக்காங்க, இல்லை மூல சக்தி அவங்க எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இங்கே வந்து வாராகியை வழிபட என்னோட டிவைன் மாஸ்குலினுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 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 மூல சக்தி வந்து அங்கே போகும். ஏன் அப்படின்னா 2 பேத்துக்கும் மூல சக்தி ஒன்போல தான் இருக்கும். அதுதான் இது இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து ஹையில் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூனியன் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், யூனியன் ஆனதுக்கப்புறமும் அந்த ப்ராசஸில் வந்து கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் கர்மா வந்து 2 பேருக்குமே எக்ஸ்சேஞ்ச். இதுதான் வந்து ரொம்ப 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 எல்லாரும் சொல்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. சரிங்களா? அந்த கர்மா லெவல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சாக்ரட் செக்ஸுவல் எனர்ஜியை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கனாலே, அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னாலே, அவங்க வந்து ஒரு இதாக சோலாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆளை அடிக்கும், ஒரு ஆளை எடுத்துரும். சரிங்களா? பட் இந்த ரெட்டைச்சுடர் வந்து ஒரே ஆத்மா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளே வந்து 2 பேருமே வந்து அவங்க கர்மா எல்லாம் தீர்த்துட்டு அவங்க வந்து டிவைன் யூனியன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க வந்து ஹை லெவலுக்கு போவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வந்து அந்த லூப்புக்குள்ளே நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ்குள்ளே போயிடுவீங்க. அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து விடையே தெரியாது உங்களுக்கு. விடை தெரியாமையே வந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. திருப்பி என்னடா வருது, என்னடா இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், எதுவும் ஒன்றுமே நடக்கலைன்னா காரணம் வந்து இதுதான். சரிங்களா? இது எல்லாமே சின்ன விஷயத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா கவனித்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேல்தன்மைக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கலாம். ஸ்லோவாக, ஒன்றும் அவசரம் கிடையாது. எங்கே உயிர போகிறோம்? சரிங்களா? வாழ்கிறதானே வந்திருக்கிறோம். ஸோ அவசரம் இல்லாமல் நிதானமாக வாழ்க்கையை வந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து இந்த ப்ராசஸையும் சைட் பை சைடு, ஏன்னா நம்ம சித்தர்களோ முனிவர்களோ கிடையாது. சரிங்களா? ஆன்மீகம் வந்து ஒரு பாத்தாக இருக்கணும். பட் லைஃப் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதும்
நான் நடந்துக்கிட்டு இருக்கணும். இது மட்டுமேயும் போய் சாமியாராகி காட்டுக்குள்ளே போய் உட்கார போகிறோம், வீட்டில் தானே இருக்க போகிறோம். ஸோ ஸ்லோவாக போகலாம். அதான் நிதானமாக போகலாம், அவ்வளோதான். நிதானமாக போனோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோம் அப்படின்னா இது வந்து தாறுமாறாக தப்பாக பண்ணி விட்டுருவோம், நம்மளே தப்பாக பண்ணிடுவோம். அந்த அர்ஜென்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தப்பாக பண்ணி அது வந்து வருந்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பக்குவம் பட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ரெட்டை சுடர் இல்லைன்னா ஏகப்பட்ட கைடன்ஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும். இப்போ நான் அதான் சொல்கிறேன்ல, நான் ஒரு 4 நாளாக 2 நாளாக தான் என்னமோ தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் வந்து நேற்றா முந்தானத்தை தான் அவருடைய காஞ்சி விஷ்ணுஸை அவங்க அப்பாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் நான். இப்போ எதுக்கு வந்து உங்கள் பிள்ளையோட என்னை கோர்த்து விட்டீங்க? அவர் வேற அவர் ஏதாவது போட்டே இருந்தால் நம்மளுக்கு நாலேஜ் வந்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் வேறு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு போட்டால் அவர் ஸ்பீச்சை வேறு பழைய ஸ்பீச்சே கேட்கவும் பிடிக்காது நம்மளுக்கு. புது கண்டென்ட்டாக இருக்கணும்ல எங்கே, அதாவது ஒரே இதுக்குள்ளே சுற்றக்கூடாது. எனக்கெலாம் வந்து மேலே போயிட்டுருக்கணும்னு தான் நான் வந்து நினைப்பேன். பழைய ஸ்பீச் அதை வந்து ஒரு டைம் உள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அதே அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு தான் எனக்கு பிடிக்காது. ஸோ மேல்தன்மைக்கு போகிறதுக்கு வேணும். இவர் வேறு வந்து அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்ன தான் உங்கள் பிரச்சனை, எனக்கு இந்த இதுக்கு விடை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசினேன், இவர்கிட்ட பேசலை. நான் அவருடைய அப்பாட்ட பேசினேன். நான் பேசும்போது கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, சித்தர்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து உடனே வந்து யார் மூலமாவது அவங்களுக்கு வந்து பதில் கிடச்சிரும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று. பரவாயில்லையே, நம்ம இதை தானே கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதாவது அது புரிஞ்சிடும் நம்மளுக்கு அவங்க பேசும்போதே வந்து. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம உள்ளே வந்து என்ன விதமான கேள்விகளை நம்ம வந்து எழுப்பிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுக்கு தனித்தனி அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பீச் வந்து ஒருத்தங்களுக்கு வேறு மாதிரி கிடச்சிருக்கலாம், எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட் வந்து எனக்கு என்ன சொல்ல என்ன வருது அப்படிங்கிறத நான் அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து வேறு மேலே உயர்ந்துக்கிட்டே நான் வந்து போயிட்டுருப்பேன். அவ்வளோதான். இதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் பர்சனுக்கு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டான ஒரு இது சொல்லிடலாம், படித்து வந்து சொல்லிடலாம். அதை அனுபவிக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணுறதுங்கிறது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதெல்லாமே தாண்டி தான் வந்து நீங்கள் வந்து இதை சாதிக்கணும். ஈஸி கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பேசின உடனே ரொம்ப ஈஸியாக தெரியலாம், பட் கஷ்டம்தான். ஆனால் பொறுமையாக நிதானமாக எது ஏற்றுக்கொள்கிற தன்மை, சரணாகதி மெயினாக ஏற்றுக்கொள்ளணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும். எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். வேண்டாம் இது வேண்டாம் உனக்கு அப்படின்னா வேண்டான்னு விட்டுறணும். அவ்வளோதான். அதான் ஏற்றுக்கொள்ளுது. கொடுத்தாலும் வாங்கிக்கணும், கொடுக்கலனாலும் விட்டுறணும். சரணாகதி இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இது இல்லை அடம்பிடிச்சு இதுதான் அப்படிங்கிறது வந்து அது வந்து டைம் இழுக்கும். 1 வருஷம் நீங்கள் வந்து முடிக்கிறாப்புல இருந்துச்சு அப்படின்னா கடவுள் வந்து அதை வந்து 3-4 வருஷம் ஆக்கி விட்டுருவார். ஸோ லூப்புக்குள்ளே போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ ஓகே நம்மளுக்கு கிடச்சது, நம்ம ஓகே கொடுத்துருக்கா, இதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னா அவராகவே அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்மளை வந்து தூக்கிட்டு போகிறாரு. எப்படி நடக்கும்னே தெரியாது. அதெல்லாம் வந்து மேஜிக் மிராக்கிள் வந்து அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இறையாக நம்மளை வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டாலே நீங்கள் வந்து எதையுமே பிளான் போட்டாலும் ஒன்றும் ப்ரோஜனம். நம்ம பாட்டுக்கு ஏதோ சும்மா அந்த இப்படி பிளான் போட்டுட்ருப்போம், ஏதாவது யோசிப்போம், பிளான் போட்டுட்ருப்போம். ஆனால் உள்ளே வேறு மாதிரி நடக்கும், அக்யூரேட் நடக்கும், பெர்ஃபெக்டாக நடக்கும், சூப்பராக நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை நினச்சி பூரிப்படைஞ்சிட்டு இருக்கலாம். கடவுள் எப்படிலாம் நம்மளை கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த இது. ஓகே, தேங்க்யூ.